இந்த பச்சை மரத்துக்கு நீங்க நினைச்ச எல்லா நன்மைகளையும் அக்காவுக்கு தெரிஞ்சிருங்க சார். இனிமே இது என்னுடைய கடமை. ராதிகா, அக்காவுடைய எதிர்காலத்தை மேலதாரத்தோடு ஆரம்பிச்சு வச்சிருக்கீங்க. உன்னுடைய எதிர்காலத்தை பத்தி என்ன திட்டமிட்டு இருக்கிறேன்? அது அக்கா கல்யாணத்து பிறகு சொல்றேன். அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து எனக்கு நீ கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. அக்கா ஸ்தானத்துல இருந்து நான் உனக்கு ஏதாவது பண்ண வேண்டாமா? எனக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறியா? அப்ப சீக்கிரமா உன் நாட்டை கொழு கொழுன்னு ஒரு குழந்தைய பெற்றுக்கொடு. ராதிகா, நீ எங்க கூட மெட்ராஸ் வாய, சூனாவுக்கும் ஆறுதலா இருக்கும். நம்மோட கலாச்சாரத்துல பிரதிபிம்பமா வாழ்ந்து பெற்றோருக்கு பெருமை தேடி கொடுக்கிறவ நீதான். மாலையும் கழுத்துமா அப்பா அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்க தகுதியான நீதான். ராதிகா, அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் உன் எதிர்காலத்தை பத்தி சொல்றேன்னு சொன்னேன். மன்னிக்கணும் சார். எந்த ட்ரெயின்ல நீங்க அழைச்சிட்டு வந்தீங்களோ அதே ட்ரெயின்ல அனுப்பிச்சிடுங்க. எங்க போறேன், என்ன செய்ய போறேன்? அது எனக்கே என்ன தெரியாது சார். ராதிகா, ஒரு உண்மையை இப்ப வெளிப்படையா சொல்றேன். உன்னோட பிரிவே என்னால தாங்கவே முடியாது. நீ என்னோட வீட்டுக்கு வந்தா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். என் மேல நீங்க இவ்வளவு அன்பு செலுத்த காரணம் என்ன? அதுதான் எனக்கு தெரியல. ராதிகா, உலகத்துல எத்தனையோ பேரை பார்க்கிறோம், பழகிறோம். ஆனா அதுல யாரோ ஒருத்தர்கிட்ட தான் பாசம் ஏற்படுது. அது மாதிரி உன்னை முத பார்த்த உடனே எனக்கு இனம் தெரியாத பாசம் ஏற்பட்டது. வாழ்க்கையிலே எனக்கு எந்த விதமான துக்கமும் இல்லை. ஆனா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்க முடியலன்னு தான் நான் ரொம்ப வேதனைப்படுறேன். அப்புறம் இஷ்டம். நான் வரட்டுமா?
பச்சை பொண்ணு அழகி லக்கி லடுக்கி